லெப்டினன்ட் கவர்னர் ஆனந்த் ராஜமணி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அனைவரும் முன்னிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹோசூர் லெஜிஸ்டுடைய தலைவர் திரு ரொட்டேரியன் ஜெயக்குமாருக்கு மாலை அணிவிப்பது மகிழ்ச்சி. We implore thee to help us Rotarians meeting here to imbibe deeply the true Rotary spirit and to labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all bars of color, creed and crime, for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families and all nations may live in amity and fellowship as thou really art, our one. Forward test. Look. Yes. Yes. Goodwill and better friendships. Yes. Beneficial to all, sir. Yes. Yes. Thank you. Thanks. महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं महादेवसुतं महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवाहनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवाहनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं நம்முடைய பள்ளிக்கு இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு தேவைப்படும் வகையில், ஆசிரியர்களுக்கு தேவைப்படும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் நம்முடைய பள்ளிக்கு ஒரு ஸ்பான்சராக கொடுத்து உதவிய நமது ஹொசூர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹொசூர் லெஜெண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ஆர் ஜெயக்குமார் ஐயா அவர்களையும், செக்ரட்டரி மிஸ்டர் யுவராஜ் ஐயா அவர்களையும், ஏஜி மிஸ்டர் ஆனந்த் ராஜன்
ராஜாமணி அவர்களையும், செக்ரட்டரி YNA ராஜ் அவர்களையும், இது என்ன செய்தி? பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் சுபாங்கி. பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் திருமதி சுபாங்கி செல்வகுமார் மேடம் அவர்களையும், அண்ட் லெசன் மெம்பர்ஸ் அனைவரையும் ஒவ்வொருத்தராக அனைவரையும், அதே போல் நம்முடைய பள்ளியின் எஸ்எம்சி தலைவி அவர்களையும், நமது பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும், அனைவரையும் கைகூப்பி வணங்கி வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Once again, good morning everyone. இது ஒரு சின்ன ப்ரேயரு, வெல்கம் அட்ரஸ் இந்த மாதிரி. அடுத்தது ஓப்பனிங் ஆஃப் RO சிஸ்டம், அது கட் பண்ணி சுத்தம் பண்ணு. அப்படி போய் செல்ஃபியா முதலாவது பிரிவு. இல்ல நல்லா வரும், குழந்தைங்க எல்லாமே வருவாங்க. ஆமா ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பாடிருக்கலாம். அது ஸ்டார்ட் இங்கெல்லாம் வந்து வாங்க வாங்க. ராமா SMC பிரசிடென்ட். இங்க எடுத்துக்கலாமா, அங்க எடுத்துக்கலாமா டீச்சர்? இங்க எடுத்துக்கிறதா, இங்க நின்னுட்டு லைனா அதான் அப்ப Actually, friend. அனந்த் ராஜாமணி அசிஸ்டன்ட் கோச்சிங். 3 வருஷம் நாங்க வந்து ஒண்ணா படிச்சோம். நிறைய முறை வந்து நாங்க ஹாஸ்டல் சுபாங் செல்வகுமார் படிக்கும்போது கூட நிறைய டவுட். டோட்டல் ரோட் ஸ்பான்சர் ಈ ಊರ್ பேர் என்ன டோட்டல் நான் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு 13 இயர்ஸா வந்து நான் டீச்சர் ஆஃப் சொல்றது உங்களுக்கு தெரியும். இவரோட ஃப்ரெண்டு வந்து ஜெகநாதன். ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவர் பத்தி நான் கேட்டேன். இவங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னதான் இருப்பாங்க. அதனால வந்து ஜெகநாதன் பத்தி நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அவர் வந்து பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இப்போ சொன்னாரு. ஓகே, தேங்க்யூ. சார் புக் கொடுங்க சார், புக். தேங்க்யூ. விவேகானந்தன் சார். பையன் சார். தேங்க்யூ.
மெஜஸ்டிக் இன்ட்ரெஸ்ட். நமக்கு இந்த ஆர்வம் வர்றதுக்கான மூல காரணமே நம்ம சார் தான். சார் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் இயர் வந்து இவங்களுடைய டாட்டர் வந்து இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா, வித்யாஸ்ரீ அப்படின்ட்டு. அந்த வித்யாஸ்ரீ அப்படின்ட்டு நான் டாக்டர் ஆகுற சார் அப்படின்ட்டு நம்ம கிட்ட போன வருஷம் எல்லாம் நான் வாழ்த்திருக்கேன், நீ டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உதாரணமான சுபாவம், ரொம்ப சிறந்த ஒரு பேர் வந்து நம்ம பாபு அப்படின்னு கூப்பிடுறோம். அவருடைய பேர் வந்து லக்ஷ்மிபதி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். வெங்கடேஷ், தேங்க்யூ சார். To all, my dear students and my dear HM sir and my dear co-teachers and my dear media and my dear village administrations, thank you so much. உங்களோட அந்த வரவேற்பு ரியலா எந்த ஸ்கூலுமே நாங்க பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாப்ஸ் யார் உங்களுக்கு கத்து கொடுத்தது? அவருக்கு அதே வேலை. நீங்க ரெடி 1 இனியில இருந்தா இந்த கிளாப் ஸ்டைல் வந்து எங்க கிளப்ல நாங்க வந்து இனிமே நாங்க ஃபர்தரா அப்ரிஷியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். டைம் இல்லைனால சுருக்கமா முடிச்சிடலாம். லாஸ்ட் ஒரு ஆனுவல் ஈவென்ட் டேக்கு வந்து நம்ம இங்க வந்தோம். உங்களோட ஸ்கூலோட ஆனுவல் டேக்கு நானும் லட்சுமிபதி பாபு இங்க வந்தோம். அப்போ ஜஸ்ட் இங்க வந்த ஒரே ஒரு கோரிக்கை, நம்ம HM சார் வந்து சொன்னது, குடிக்கிற தண்ணி சுத்திகரிக்கப்பட ஒரு எந்திரம் இந்த ஸ்கூலுக்கு வேணும். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குடிநீர் கொடுக்கணும்னு நாங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். சார் உங்களால முடிஞ்சா ஏதாச்சும் உதவி பண்ணுங்கன்னு கேட்டாரு. நான் ஆன் ஸ்டேஜ் அன்னைக்கே நானும் லட்சுமிபதி பாபு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனோம். ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் லெஜண்ட் சார்பாக கண்டிப்பா நாங்க வந்து ஒரு குவாலிட்டியான பியூரிஃபையரை வந்து உங்க ஸ்கூலுக்கு வழங்குறோம்னு சொல்லிட்டு ஆஸ் பர் அவர் கமிட் we have did this. இது எதுக்கு நாங்க கொடுத்துருக்கோம்னா, நீங்க வந்து சுத்தமான தண்ணி குடிக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நல்லா படிக்க முடியும். ஸ்கூலுக்கு ஆப்சென்ட் ஆகாம நல்லா ஸ்கூலுக்கு வர முடியும். ஸ்கூலுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க நல்லா படிக்க முடியும். நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியும். அதுக்காண்டி இதை நாங்க ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் லெஜண்ட் சார்பா உங்களுக்கு வழங்கிடுறோம். ப்ராஜெக்ட் நாங்க எடுத்தாலுமே இந்த ஆர்வம் வேணும். இதுக்கு யாராவது 4 பேர் போட்டாதான் அது வரும் இல்லைங்களா? சோ இந்த ஆர்வம் பத்தி பேசும்போது எங்க பாஸ்ட் ஏஜ் மேம் சுபாங்கி செல்வகுமார் அவர்கள் வந்து சொன்னாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஏதாச்சும் வில்லேஜஸ் ஏரியால நல்ல ஸ்கூல்ஸ்க்கு சொல்லுங்க, நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், இந்த மாதிரி அனசோன ஸ்கூலுக்கு வந்து RO யூனிட் ஒன்று வேணும் மேம், எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்க படிக்கிறாங்க, வேணும்னு கேட்டதுக்கு டோட்டல் அமௌண்ட் அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலாம்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட நம்ம ஸ்கூலுக்கு இதை வழங்கி இருக்கிற சுபாங்கி செல்வகுமார் அவர் பெரிய சார். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல இந்த ஸ்கூல் அடுத்த செகண்ட் ப்ராஜெக்டை நம்ம எங்களோட கிளப் மெம்பர் லோகேஷ் அவர் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. இந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி கேமரா நாங்க போட்டு தரோம்னு சொல்லிட்டு மேபி 1 வீக் லோகேஷ் 1 வீக் ஆர் 15 டேஸ்க்குள்ள அந்த கேமரா அமைச்சு அந்த செகண்ட் ப்ராஜெக்ட் அகைன் எங்க டீம் இங்க வரும். உங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி இஷ்யூ வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி தரோம். அதுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி இத்தனை ஹெல்ப்ஸ் வருது. அடுத்து உங்க வேலை என்ன, உங்க ரோல் என்ன? நாங்க எல்லாம் நல்லா படிச்சு
பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், 10th 11th 12th இதுல நீங்க ஸ்கோர் எடுக்கணும். ஈக்குவல் டு தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா நீங்க படிக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இத்தனை நாங்க பின்னாடி இருக்கிறோம். ரோட்டரி இருக்கு, லயன்ஸ் இருக்கு, ஊர் பொதுமக்கள் இருக்காங்க, இது போன்ற எச்எம் இருக்காங்க, இது போன்ற சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ப்ளீஸ் பிளான் யுவர் டே அண்ட் டைம். படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. உங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன உதவிகள் செய்ய எங்களை போன்ற நிறைய தொண்டு நிறுவனங்கள் ரெடியா இருக்கும், ஆர்வமா இருக்கும். கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல ஃபியூச்சர்ஸ்ல இந்த ஸ்கூலுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸோட நாங்க திரும்பி வந்து உங்களை மீட் பண்றோம். வாய்ப்பு இது போன்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களாகிய அவர்களுக்கும் மாணவிகளாகிய உங்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் லெஜெண்ட் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். இதே போல இந்த ஒரு ஆனந்தமான ஒரு சந்தர்ப்பத்துல எங்களோட அசிஸ்டன்ட் கவர்னர் ஆனந்த் ராஜமணி சார் அவர் ஒரு 4 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஆல். குட் ஆஃப்டர்நூன். நீரின்றி அமையாது உலகு, தமிழ் அப்படிதான் சொல்லுவாங்க. தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லையா? ஏசி இல்லாமல் இருந்துடலாம், சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாரும் நல்ல குடிநீர் வேணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் கையில் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இது மிக சிறிய தொடக்கம் மட்டுமே. இந்த வருஷத்துல உங்க ஸ்கூல் கூட இணைந்து நிறைய உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது கரெக்டான டைம் ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் சொல்றதை மட்டும் கேட்டு நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் எடுத்து 9ஆம் 10ஆம் வகுப்புகள் நல்லா படிச்சு 11ஆம் 12 நல்லா படிச்சு நல்ல வேலைக்கும் நல்ல பிசினஸ்க்கும் போகணும். இப்போ பிரசிடென்ட் ஜெயக்குமார் பேசும்போது யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. வேலைக்கு மட்டும் போகக்கூடாது, பிசினஸும் பண்ணணும். சரியா? ஏன்னா உலகத்துல வாய்ப்புன்றது வேலை மட்டுமே இல்லை, வியாபாரமும் சிறந்த வாய்ப்பு தான். நீங்க நல்லா வேலைக்கு போய் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சுனா தான் நாளைக்கு இங்க இருக்க ஆசிரியர்கள் மாதிரியும் எங்களை மாதிரியும் வந்து சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் எடுக்கிறேன். அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நல்லா படிங்க, டிசிப்ளினா இருங்க, உடம்பு நல்லா வச்சுங்க. ஓகே, வருங்காலங்களில் நீங்க வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சப்புறம் இதே மாதிரி இந்த ஸ்கூல் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ல போய் நீங்க ஹெல்ப் பண்ணணும். பண்றீங்களா? அதுதான் நீங்க பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டு த நேஷன். ரைட்? இந்த வாய்ப்புக்கு நன்றி. குறிப்பா உங்களுடைய நான் ஒரு ரசிகர் ஆயிட்டேன். நான் ஒரு ரொட்டேரியனா தான் வந்த பிறகு ஒரு பாடலுக்கு நான் ரொம்ப ரசிகர் ஆயிட்டேன். நல்லா பாடினாலும் ஒரு கைத்தட்டலாம். எல்லாரும் கூட எங்க ஸ்கூலுக்குள்ள நான் கார்ல இருந்து இறங்கும் போதே எங்களை வந்து வார்ம் வெல்கம் பண்ணது உங்களுடைய பிரின்சிபல் மற்றும் ஆசிரியர்கள் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி 8th வரைக்கும் ஸ்கூல்ல யார் இருக்க போறாங்க, ஒரு 2-3 வாதியார் இருப்பாங்கன்னு பார்த்தா உங்க டீச்சர்ஸ் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இல்லையா? அவங்களுடைய வார்ம் வெல்கம், அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு தயவு செய்து நடங்க. டீச்சர்ஸ் தான் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை மாற்றவங்களே. சரிங்களா? நல்லா எல்லாரும் இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ அஜய் சார். அதே போல இந்த ஆர்வம் வந்து ஸ்கூலுக்கு வழங்கிய சுபாங்கி செல்வகுமார் பாஸ்டேஜ் அவர்கள் 4 வார்த்தை பேச மாதிரி கேட்கும். 2 மணி ஆகுது. குட் ஆஃப்டர்நூன். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஹோசூர் லெஜெண்ட்ஸ் அவங்கள பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஜெயக்குமார், ஏஜி ஆனந்த் ராஜாமணி, செக்ரட்டரி யுவராஜ், ஹெட்மாஸ்டர் சார் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே லெஜெண்ட்ஸ் டீம் கம்ப்ளீட்டா அண்ட் சில்ட்ரன் நீங்க தான் மெயின். உங்களுக்காக தான் இது சுற்றி இருக்கிற ஒரு வட்டம் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் ஷீல்டு மாதிரி எல்லாரும் வேலை செய்கிறாங்க. என்ன வேணும் பார்த்து சொல்ற ஒரு ஹெட்மாஸ்டர், அதுக்கு தேடி வேலை செய்யற டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸை வச்சு பார்த்து இப்போ இவங்க வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி இவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு லக் இல்லையா உங்களுக்கு? அப்ப லக்கினா நீங்க வந்து நாட்டுக்காகவே ஒரு லக்கி பர்சனா இருக்கணும் இல்லையா? நல்லா படிக்கிறீங்க, எல்லாமே ஓகே. நல்ல பெஸ்ட் கேரக்டர். இந்த ஸ்கூல்ல இருந்து போனவங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியான்னு பேர் வாங்கணும். முதல்ல நீங்க உங்க வீட்டுக்கு பெருமை சேர்த்துற மாதிரி உங்க ஸ்கூலுக்கும் பெருமை சேர்த்தணும். இதுல ஒரு பங்கு ஏதாவது ஒண்ணு ரோட்டேரியன்ஸ் எங்களால பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த். உங்க ஹெல்த் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு நல்ல படிப்பு வரும். கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் வருவீங்க, நல்லா படிப்பீங்க. தெரியலன்னா சொல்லிக் கொடுக்க இவ்வளவு பேர் இருக்காங்க. எத்தனை வாட்டி வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னும் நிறைய படிச்சு நல்ல பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை, ஆசீர்வாதம் கூட. நல்லா இருங்க. வாய்ப்பு ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்ததுக்கு லெஜெண்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இன்னும் வேற வாய்ப்புகள் நிறைய நம்ம லெஜெண்ட்ஸ் பண்றேன்னு இருக்காங்க. அதையும் நீங்க எடுத்துக்கோங்க. தைரியமா எவ்வளவு வேணா கேளுங்க. முடிஞ்சா நாங்க பண்றோம், முடியலன்னா யார்ட்டையாவது வாங்கி கொடுக்குறோம். உங்களுக்காக வாங்கி தரதுக்கு நாங்க ரெடி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.
குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரோட்டரியை ஜாயின் பண்ணும்போது ரோட்டரி எனக்கு நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு. எங்கள் ரோட்டரியோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அபோவ் செல்ஃப். அப்படின்னா எங்களை தாண்டி ஒரு சர்வீஸ் பண்ணணுன்ற மோட்டிவ் தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ். இங்கே வந்தவுடனே என்னுடைய பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. நாங்கள் காலேஜில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து குரூப்பில் இருக்கவங்க தவிர கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ அதுக்கு நான் ரோட்டரி பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுடைய அடிப்படை தேவைகள் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். உணவு, உடை, உறைவிடம், இருப்பிடம் சொல்லுவோம். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஒரு 50% அபோவ் டிசீஸ் வந்து வாட்டரோட நம்ம எடுக்கிற இன்டேக்ல நம்ம சுத்தமான குடிநீர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த டிசீஸ் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த லட்சுமிபதி, என் கிளப் மெம்பர் லட்சுமிபதிக்கு பெரிய நன்றி. ஸோ உங்களுக்கு இந்த சுத்தமான குடிநீர் வழங்க எங்களுக்கு சீஃப் கெஸ்ட் நம்ம ஸ்பான்சர் பண்ண நம்ம சுவைங் மேடம்க்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க இந்த நன்றி வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க ஒவ்வொரு சிப் தண்ணி குடிக்கும் போதும் ஒரு ஸ்டடி வாட்டர்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் நீங்க குடிக்கும் போது தேங்க்யூ சொன்னீங்கன்னா அதுல இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கான வந்து எஃபெக்ட் நீங்க வந்து அந்த யூனிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கான பவர் வந்து நீங்க தண்ணி குடிக்கும் போது அதுக்கு சொல்ற தேங்க்யூ தான். குடிக்கிற ஒவ்வொரு சிப்லையும் தேங்க்யூ சொல்லுங்க. ஸோ அதனோட ரிசர்ச்சே இருக்கு. அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் இருக்கும். நீங்க அந்த தண்ணியை திட்டிட்டு குடிக்கும் போது அதுக்கான பவர் வேற. நீங்க கோவில்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய சர்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தண்ணி தெளிப்பாங்க, ஒரு அது புதிய தண்ணீர் சொல்லி தெளிப்பாங்க. அதுக்கு பவரே அதிகம். அது எவ்வளவு நாள் வந்து அதுக்கான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். ஸோ அது மாதிரி நீங்க தண்ணி இந்த குடிக்கக்கூடிய தண்ணி வந்து எப்போ குடிக்கும் போதும் ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு குடிங்க. ஸோ உங்களுடைய பவர் வந்து உங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அது நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்து தண்ணிக்கு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ. கவுண்டிங்கோட தான். சரி, குட் மார்னிங். எல்லாரும் என்ன பார்த்துருப்பீங்க. ஆனா ஜாஸ்தி ஏன்னா நானும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு மல்லையப்பாளையம் என்ன ஊரு, ஓகே, அங்க வந்து படிச்சுட்டு எனக்கு வந்து முதல்ல அப்போ வந்து 2003 அந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர் புதுசா வந்தது. அந்த டைம்ல நான் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணலான்னு 97 ஓகே, அந்த டைம்ல வந்து எனக்கு நான் வந்து அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்து நான் கம்ப்யூட்டர் இதுலதான் சாஃப்ட்வேர் இதுல எல்லாமே போனேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம சுந்தர்மூர்த்தி சார் தான். கம்ப்யூட்டர் மேல கீபோர்டு மேல கை வச்சுட்டு அப்பெல்லாம் டைப்பிங் கூட இருந்தது, டைப்பிங் எல்லாம் போல. அது மாதிரி நிறைய வந்து நமக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய நமக்கு டீச்சர்ஸ் வந்து நிறைய கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி இப்ப இந்த குடிநீர் ப்ராஜெக்ட் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இது ஸ்கூல் சுத்தி கூட கேமராஸ் போட்டு அந்த ப்ராஜெக்ட் கூட டெஃபினட்டா பண்ணி கொடுக்க போறோம். டெஃபினட்டா நம்ம ஃபர்தர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க நம்ம ஹெச்எம் சார் மூலமா நமக்கு இது பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் என்ன வேணாலும் நம்ம பண்ணிருக்கோம். தேங்க்யூ மை டியர் ரொட்டீன் லோகேஷ் ஜி. இப்போ ஒரு ஹானரிங் டைம். எங்க கிளப் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்களை ஹானர் பண்ண நம்ம ஏஜி ஆனந்த் ராஜாமணி சார் ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் அனைவரையும் வணங்கி நம்முடைய பள்ளியில இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு புனிதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பாவங்களை போக்குறது வந்து கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சொன்னாங்க இது வரைக்கும் பேசும்போது, கோயில்ல போனீங்கன்னா நீங்க குளிப்பாங்க அப்படின்னு. அந்த தண்ணி தெளிக்கும் போது எதுக்கு தெளிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லிடுறோம். அப்பவித்ரா பவித்ரோவா அப்படின்ட்டு ஒரு மந்திரம் சொல்லிட்டு அதை தெளிக்கணும். अपवित्र पवित्रोवा सर्वावस्थांग टोपिवा यह स्मरेत पुंडरीकाक्ष सभाभ्यंतर सुचिति. என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தா, அபவித்திரமா இருக்கிறத பவித்திரமாக்குறது, அபவித்திரமா இருக்கிறத பவித்திரமாக்குறது. புரியுதா? அபவித்ர பவித்ரோவா. யாரெல்லாம் நாம எப்படியோ போயிருக்கோம் கோயிலுக்கு, அந்த தண்ணி தெளிச்ச உடனே என்ன நமக்கு வந்து
நான் யாருக்கு எப்படியோ தெரியாது, நமக்கு அந்த தண்ணி மேல படும்போது நம்ம பவித்திரம் ஆயிடுவோம், நம்முடைய மனசே ஒரு மாதிரி நிம்மதி ஆயிடும். புரியுதா? ஸோ அதுதான் கோயிலுக்கும் நமக்கு வெளியே இருக்கிறதுக்கும் வித்தியாசம். புரியுதா? அந்த மாதிரி நம்மள வந்து இப்ப நாம எல்லோரும் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், ஆனா அது வந்து பவித்திரமா குடிக்கணும். புரியுதா? நம்ம இப்ப நான் பேசினா கொஞ்சம் எடுத்துருவேன், அதுதான் ப்ராப்ளம். என்னன்னா இப்ப மாமூல் தண்ணி வந்து அதுல வந்து பக்தி அப்படின்றது சேர்த்தா அது தீர்த்தமா ஆகும். அதுக்கு தீர்த்தம் அப்படின்ட்டு கூப்பிடுவோம். மாமூல் தண்ணி தான். இப்ப கடவுளுக்கு அபிஷேகம் பண்றது மாமூல் தண்ணி தான். புரியுதா? அந்த அபிஷேகம் பண்ண தண்ணீர் அது கோயிலுக்குள்ள கொண்டு போய் அதுக்கு மந்திரம் அதெல்லாம் கொடுத்து அதுக்கு பக்தி அப்படின்றத சேர்த்து நமக்கு கொடுக்கும்போது, தீர்த்தமா கொடுக்கும்போது அது புனிதமான நீர் அப்படின்ட்டு நாம அது தீர்த்தம் அப்படின்ட்டு குடிப்போம். புரியுதா? அதே மாதிரி நமக்கு இந்த உலகத்துல எல்லாமே கொடுத்த கடவுளுக்கு கனடாவில சொல்லுவாங்க, கிரைய நீர் வந்து கிரைக்க சொல்லி வரவப்படைந்தவர் அந்த கேளிரும் அப்படின்ட்டு புரந்தரதாசர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் நமக்கு இப்ப யாருக்குமே சாப்பாடு இல்லாம இல்ல, எல்லாரும் சாப்பிடுவோம். புரியுதா? சாப்பாட்டுக்கு எத்தனையோ வகையான சோர்சஸ் நமக்கு இந்த இயற்கையில கொடுத்திருக்காரு கடவுள். புரியுதா? அதே மாதிரி சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அது கொடுத்திருக்கிறது யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் கொடுத்திருக்காரு நாம நம்புறோம் இல்லையா? அது யார் கொடுத்திருந்தாலும் அந்த சுப்ரீம் பவருக்கு நாம வணங்க வேண்டியது நம்முடைய கடமை, நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக தான் கடவுளுக்கு பிரசாதம் வைக்கிறது, தேங்காய் வைக்கிறது, பழம் வைக்கிறது எல்லாம். புரியுதா? இந்த மாதிரி மாமூல் தண்ணிய வந்து புனிதமாக்கி பியூரிஃபயர். எதுக்கு அந்த பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சாதாரண தண்ணி அதுல வந்து இப்போ வந்து மாசு உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், எது பார்த்தாலும் மாசுதான். இப்ப பூமி பொல்யூஷன், அடுத்து லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த பொல்யூட்டட் வேர்ல்டுல நம்ம ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப 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 லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லோருமே. அதனால நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு வீட்லயும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஆர்ஓ ஃபிட் பண்ணிருப்பாங்க, அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வந்து நம்ம குடிப்போம். புரியுதா? சோ இப்படியே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை குடித்து நாம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற நல்ல உள்ளத்தோட மேடம் அவர்கள் நமக்கு இந்த ஆர்வ வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக, ஸ்டூடெண்ட் சார்பாக, டீச்சர் சார்பாக, எஸ்எம்சி சார்பாக, ஹெட் மாஸ்டர் சார்பாக, அனைவரின் சார்பாக பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மேடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மேடம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்த நம்முடைய திரு லட்சுமிபதி அவர்களை நம்ம பல கோடி நன்றிகளை அவருக்கு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி அவர் மட்டும் நினைச்சா இந்த வேலை முடியாது, மேடம் மட்டும் நினைச்சிருந்தா ஆயிருக்குமோ ஆயிருக்காதோ. இத்தனை பேருடைய ஒர்க் அதுல இருக்கு, சேர்ந்து இருக்கு. சோ இந்த ஒட்டுமொத்த ரோட்டரி கிளப்பினுடைய ஒசூர் லெஜெண்டரி அனைவருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக பல கோடி நன்றிகளை நாம தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புரியுதா? we are ever thankful to you sir, one by one. Thank you so much. சோ அதனால நம்ம வந்து எதுவுமே நமக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, உடனே தேங்க்ஸ் சொல்லணும். புரியுதா? அந்த மனப்பான்மை வரணும். அதே மாதிரி நமக்கும் ஹெல்ப் பண்ற டெண்டன்சி இருக்கும், கம்பல்சரி இருக்கும். ஹெல்பிங் டெண்டன்சி கம்பல்சரி இருக்கணும். நாம ஒருத்தருக்கு உதவி பண்ணால்தான் இன்னொரு நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக யாராவது உதவி பண்ணுவாங்க. அது எந்த விதத்திலேயாவது இருக்கலாம். அனைவருக்கும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ற சாரை வந்து சுந்தரமூர்த்தி சாரை வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும்ட்டு அறிவிக்கிறேன். சார் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இங்க வந்து இப்போ 175 பேர் படிச்சுட்டு இருக்காங்க சார். 175 சில்ட்ரன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, 175 சில்ட்ரன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க படிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெகுலரா இங்க வர இருக்கக்கூடிய ஹையர் ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நம்ம ஸ்கூல்ல இருந்து போன பசங்க தான் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எங்க டீம் எங்க சார் இங்க வந்து நியர்பை 1.5 கிலோமீட்டர்லயே ஹை ஸ்கூல் இருக்கு சார் இங்க. ஸோ அவங்க அந்த கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க முடியல சார். ஸோ அது ஒரு பெருமையா சொல்லிக்கிறேன் உங்க தெரியட்டோன்னுட்டுக்கோசரம். இன்னைக்கு நம்ம 2 விஷயம் நம்ம கத்துக்கணும். என்னன்னா இங்க வந்திருக்கக்கூடிய லெசன்ஸ் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க மேக்சிமம். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குனாக்கா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நம்ம எதையும் சாதிக்க முடியாத ஒரு நெகட்டிவ் தாட் வந்து நிறைய மனசுல வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ நம்ம இவங்களை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இவங்க கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்காங்கன்னாக்கா, ஸோ நம்ம கையில சாதிக்க முடியாதா? கண்டிப்பா உங்க கையில கண்டிப்பா சாதிக்க முடியும். சரியா? ரைட், சாதிக்கலாம் கண்டிப்பா. வருங்காலத்துல நம்ம இவங்களை எங்கேயாவது பார்த்தாக்கா, சார் நீங்க எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தீங்க, நான் உங்க வரும்போது நான் பார்த்திருக்கேன் சார், பேசியிருக்கேன் சார், இப்ப நான் இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கேன் அன்னிட்டு நீங்க ஷேர் பண்ணும், ஒரு சந்தோஷமா ஷேர் பண்ணும். சரியா? அந்த ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு ஹெல்ப் பண்ணோன்ற ஒரு மனம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த லெசன்ஸ்க்கு வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. அந்த மனம், அந்த ஹெல்பிங் நேச்சர், சர்வீஸ் பண்ணோன்ற ஒரு தாட், ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு கூட வரணும். சரியா? நம்ம எப்பவுமே வந்து நம்ம சின்ன பசங்க வந்து எப்படின்னாக்கா எப்படி வளர்த்துக்கணும்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தாட் நம்மளுக்கு வரணும். நம்ம அப்பாவுக்காகட்டும் வீட்டில் வந்து ஒரு ஏதாவது ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறதோ, நம்ம அதுக்கு என்ன செய்யறோம், அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஸோ நம்மளுக்கு அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண என்ன ஆகும்னாக்கா, நம்ம கூட ஒரு லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போன பின்னாடி பாருங்க, இங்க எப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு தாட் வந்திருக்கோம். அந்த மாதிரி நீங்க கூட வந்து வருங்காலத்துல ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நீங்க கூட 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு அந்த தாட் வரும். கண்டிப்பா செய்வீங்களா? ஸோ நம்ம கூட வந்து ஃபியூச்சர்ல பெரியவங்களான பின்ன நம்ம கூட இந்த ரோட்டரி கிளப்ல நம்ம கூட மெம்பரா சேரலாம். சார் நான் சேர்றேன் சார், கண்டிப்பா நான் ஒரு நல்ல இங்க இப்ப இருக்கிறவங்க கூட எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்கன்னா, அவங்கவுங்க வேற ப்ரொஃபஷன்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு வீக்லியோ 10 டேஸோ 15 டேஸ்க்கோ ஒரு டைம் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்து எப்படி தண்ணி வந்து தேவைப்படுதுன்னுட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்குமோ, அந்த மாதிரி என்னென்ன ரிக்வெஸ்ட் வந்திருக்கோ அதுல வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு அதுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம், யார்கிட்ட போயிட்டு யாரெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த சர்வீஸ் பண்ணலாம் என்ற ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ நம்ம கூட ஃபியூச்சர்ல நீங்க எல்லாருமே முடிஞ்சா நான் கூட கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார். ஸோ எங்க பசங்க கூட நான் அஷ்யூர் பண்றேன், ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகி கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே இந்த கம்யூனிட்டி, இந்த சொசைட்டியை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணலான்ற ஒரு தாட் வந்திருக்கு. கண்டிப்பா அவங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நிஜமா சார் சொன்ன மாதிரி ஒரு புனித நாள் தான் இல்லையா? புனித தண்ணீர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த நாள்ல இந்த 8ஆம் தேதி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 8ஆம் தேதி ஜூலை, நம்ம சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் வாட்டர் குடிக்கும் போது கூட நம்ம எல்லாமே வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ரோட்டரி கிளப்புக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது, எப்பவுமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணணும், உங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். சரியா? ரைட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க சார். அவர் பேர் மாத்திரம்
ஸோ வந்திருக்கக்கூடிய ஜெயக்குமார் பிரசிடென்ட் அவர்களையும், யுவராஜ் சார் அவர்களையும், ஆனந்த் ராஜாமணி அவர்களையும், சுபாங்கி செல்வகுமார் அவர்களையும், சரி லெஜெண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, எஸ்எம்சி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எங்க பள்ளியின் சார்பாக, எஸ்எம்சி சார்பாக, அனைத்து மாணவர்களின் சார்பாக நாங்க மறக்க முடியாத ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு 1 2 3 கிளாப்ஸ் நல்ல சவுண்டோட நம்ம கொடுக்கலாமா? ஒரு தேங்க்ஸ் சொல்லி ரெடி 1 2 3. அவங்களுக்கு கூட காலையிலேருந்து உங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம பள்ளியின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அன்னிட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறலாம். நன்றி, வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வாட்டர் பெல் அப்படின்ட்டு 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1 இருந்து வாட்டர் பெல் அப்படின்ட்டு 11 o'clock, 1 o'clock and 3 o'clock 3 டைம்ஸ்ல வந்து பெல் அடிச்சு அந்த டைம்ல அனைவரும் தண்ணி பகிரணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தருணத்துல நமக்கு ஒரு பியூரிஃபையர் கொடுத்து, ஆர்ஓ சிஸ்டம் கொடுத்து நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, சுத்தமான தண்ணி குடிங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மேடம் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹொசூர் லெஜெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறது நமக்கு மிகவும் ஒரு பெருமையா நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? அதனால நாம தண்ணி நல்லா குடிக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரேயர்ல டெய்லி சொல்லிட்டே இருப்போம். இப்போ மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம் போன வாரத்துல இருந்து. தண்ணி குடிக்கிறீங்களா? பிரேக் 11 o'clock பிரேக் போயிட்டு வந்த உடனே தண்ணி குடிக்கணும். 1 o'clock லஞ்ச் டைம்ல பிஃபோர் டேக்கிங் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் ஃபுட் கம்பல்சரி தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி 3 o'clock பிரேக் டைம் இருக்கு இல்லையா, பிரேக் போயிட்டு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோமா? சோ அதை வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா ஃபாலோ அப் பண்ணணும். அப்பதான் நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து நாம காக்க முடியும். புரியுதா? அப்படின்ட்டு இந்த தருணத்துல இது கொடுத்திருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? ஓகே, பல கோடி நன்றிகள். Cheese.